ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்பவும் போல் க்ளீனிங், ஆர்கனைசேஷன், ப்ராடக்ட் ரிவ்யூ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போது நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறது, ரொம்ப ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்கான பதில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது எனக்கு கொஞ்சம் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்கும். கேட்க போகிற 2 கொஸ்டின்ஸ்க்கும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸுக்குமே நிறைய சம்மந்தம் இருக்குது. அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்னைக்காவது நீங்கள் ஒரு நாள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாள் நம்மளுக்கு எப்படி போச்சு, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? என்னோடய 2வது கொஸ்டின் என்னென்னா, உங்ககிட்ட யாராவது அப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னத்த ஸ்பெஷல், எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த 2 கொஸ்டினுக்கான பதிலை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் யாராவது ஏம்மா எங்ககிட்ட மட்டும் கொஸ்டின் கேட்குறியே, இந்த 2 கொஸ்டினுக்கும் ஓன் பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே இந்த கொஸ்டினுக்கான பதிலை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட நாள் எப்போவுமே நல்ல எனர்ஜெட்டிக்காக ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபோடு இருக்கணும் அப்படின்னா, எப்போவும் மார்னிங் எழுந்ததுமே ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாள் நமக்கு நல்ல நாளாக தான் இருக்க போகுது, இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை அப்படி நினச்சி நீங்கள் அதை யோசித்து ஆரம்பிக்கும் போது அந்த நாள் எப்போவுமே நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைஞ்ச நாளாக அமையும். எனக்கு இது பர்சனலாக நடக்கும் அப்படின்றதுனால உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் காலையில் எந்திரிக்கும் போது எப்போவுமே இந்த நாளை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வேன். ஏன்னா எத்தனையோ பேருக்கு இந்த நாள் கிடைக்காமவே போய்டுறது உண்டு. நமக்கு இந்த நாள் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ இந்த நாளில் நான் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்ல விஷயங்களாக அமையணும். எந்த ஒரு விஷயம் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை எப்பவும் நான் பண்ணக்கூடிய வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதை நான் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான தாட்டோடு தான் அந்த டே ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் நினச்சி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நடந்தால் கூட அது டக்குன்னு என்னை பாதிக்காத மாதிரி கடந்து போய்டுறது நாட்கள்லாம் கூட இருந்ததுண்டு. ஸோ அதனால் எப்பவும் காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தாட்டோடு எழுந்திரிச்சு உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்போவுமே சூப்பரான நாளாக அமையும். சில நேரங்களில் நமக்கு தோணும், இன்றைக்கி நாள் ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாகவே இல்லை, இன்றைக்கி என்ன வேலை பார்த்தோம், ஒரு வேலையும் பார்க்கல, உருப்படியாக ஒன்றும் பண்ண மாதிரி இல்லை, ஏதாவது பண்ணணும்னு நினச்சோம்னாலும் அதுக்குள்ளே ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ண முடியல, அப்படிலாம் நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறது உண்டு. அது எப்போவாவது தோணுச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே இயல்பு தான். மனுஷனுக்கு ஒரு நாள் நல்லா எந்துவாக நம்ம வேலைகளை பார்ப்போம், ஒரு நாள் உடம்பு சோர்வாக இருக்கும், இல்லை மனசு சோர்வாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான நினைவுகள் நம்மளுக்கு வரதான் செய்யும். பட் இதே உங்களுக்கு ரெகுலராக தோணுது, டெய்லியுமே நீங்கள் இதே மாதிரி நாட்களையே கடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரொட்டீனுக்குள்ளே போக வேண்டியது அவசியமான விஷயம். ரொட்டீன் அப்படின்றது நீங்கள் வீட்டு வேலை பார்க்குறதுலையோ இல்லை உங்களோட ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறதுலையோ சொல்லலை. உங்களுக்கான ஒரு ரொட்டீனுக்குள்ளே நீங்கள் போக வேண்டியது முக்கியமான விஷயம். உங்களுக்கு நீங்கள் ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரொட்டீன் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, உங்களோட ஹெல்த்தை நீங்கள் கவனிச்சுக்கிற மாதிரி, இல்லை ஒரு ஹெல்த்தியான டயட்குள்ளே போகிற மாதிரி, இல்லை மார்னிங் எழுந்ததுமே ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசுகிற மாதிரி, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு 10-15 நிமிஷம் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு ரெகுலராக இந்த வேலைகளை வச்சுக்கோங்க. இது எப்போவுமே மிஸ் ஆகக்கூடாது, இதை டெய்லியும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ரொட்டீனுக்குள்ளே போகும்போது உங்களுக்கே உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மனசு விட்டு பேசும்போதோ, இல்லை நம்மளுக்கான விஷயங்கள், நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணும்போதோ நமக்கே தெரியாமல் நம்ம மைண்ட் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அது நீங்கள் ரெகுலராக பண்ண நீங்களே அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கான ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அது எப்போவுமே ரெகுலராக பண்ணணும் அப்படின்றதுல நீங்கள் கவனத்தோடு இருங்க.
உங்களோட நாள் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும், இன்னைய நாள் வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்னோடய வேலைகளை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கையில் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாளில் என்னென்ன வேலைகள் பார்க்க போகிறீங்க, என்ன டைமில் அந்த வேலைகளை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் வேலைகளை பிரித்து அதுக்கான டைமிங் போட்டு பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய வேலைகள் நம்ம முடிக்கிறதுக்கு நம்மளோட மைண்ட் வந்து செட் ஆகிடும். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். பட் இந்த மாதிரி ஒரு பிளான் உங்கள் கையில் இருந்துமே எப்போவாது வந்து நீங்கள் நினச்ச மாதிரி அன்னைக்கு நாள் வந்து போகலை, அன்னைக்கு நாளில் நீங்கள் நினச்ச வேலைகளை பண்ண முடியல அப்படின்னா உடனே டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. என்னால் இன்றைக்கி வந்து அந்த வேலையை பண்ண முடியலையே, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி உட்காராதீங்க. நீங்கள் நினச்சி வச்ச பிளான் படி உங்களோட வேலை நடக்கலை அப்படின்னு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த நாளில் பண்ண வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கும். அது எதுவுமே உங்கள் கண்ணு முன்னாடி வராது. நீங்கள் அந்த நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டு அதே இடத்துல உட்காந்துருவீங்க. மற்ற எதுவுமே உங்கள் மைண்டுக்குள்ளே வராது. மற்ற வேலைகளையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண மாட்டீங்க. அப்படி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அன்னைக்கு நாளை யோசித்து பார்த்தீங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம், அந்த நடக்காத விஷயத்துக்காகவே அந்த நாளை ஃபுல்லாக நினச்சி வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது ஒன்று மட்டும்தான் அன்றைக்கி நடந்திருக்கும். அதனால உங்களோட பிளான் படி எப்போவாது அந்த நாள் வந்து அமையலை அப்படின்னா அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறத விட இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயங்கள்னு ஒன்று இருக்கும். அந்த நாள் அன்றைக்கி அப்படி தான் அமையணும்னு சில நேரங்களில் இருக்கும். அதனால அப்படி தான் நடக்கும். ஏன் அந்த விஷயம் நடக்கலை, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றத வேணால் யோசிங்க. நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டு அதே இடத்துல உட்காராதீங்க. அப்படி உட்காரும்போது உங்களோட நாள் வந்து ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரியே இருக்காது. டே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. என்னென்னா உங்கள் மைண்ட் வந்து சீக்கிரமே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணாதீங்க. அதாவது ஒரு சிலர்கிட்ட உங்களுக்கு பேசுனீங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப் இருக்கும். அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட பேசுகிறத வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் தாட்குள்ளே போயிடுவீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. சில பேருக்கு வந்து மார்னிங் நியூஸ் பேப்பர் எடுத்தோடனே ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம பேக் ஆஃப் தி மைண்டில் வந்து அதுவே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி சிந்திக்கும்போது நம்மளோட மற்ற வேலைகளை நம்ம வந்து முழுமையாக பண்ண முடியாமல் போயிடும். ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்போம். ஸோ அதனால் மார்னிங் எழுந்ததுமே இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே போகிறது, நெகட்டிவான பீப்புள் கிட்ட பேசுகிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிங்கனாலே நம்மளோட வேலைகள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும் அன்றைக்கி. உங்களோட ஒவ்வொரு நாள்லையும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் ரசித்து பண்ணுங்கள். உங்கள் மனசுலேருந்து சந்தோஷமாக ஆர்வமாக அந்த விஷயங்களை பண்ணுங்கள். எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணிங்கனாலும், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சமையல் அப்படின்றது அந்த சமைக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு சொல்லி. பட் அந்த சமையலையே வந்து நீங்கள் மனசுலேருந்து ரசித்து ஒரு சிம்பிளாக ஒரு தயிர் சாதம் பண்ணுறீங்கன்னா கூட சொல்கிறேன். அந்த தயிர் சாதம் பண்ணும்போது கூட அதை யாருக்கு நம்ம பண்ணுறோம், அவங்க இதை பண்ணால் எந்தளவு ரசித்து சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி மனசுலேருந்து ரசித்து பண்ணி கொடுங்க. அந்த வீட்டில் இருக்கவங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போதே நமக்கே வந்து ஒரு திருப்தி இருக்கும். பரவாயில்ல, நம்ம ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் போல் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சாப்பாடு மட்டும் இல்லை, ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போதும் உங்கள் மனசுலேருந்து ரசித்து அந்த விஷயங்களை பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரைன் அவுட் ஆகின மாதிரியோ இல்லை ரொம்ப டவுன் ஆன மாதிரியோ ஃபீல் பண்ண மாட்டீங்க. இல்லைனா அந்த நாள் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைனா ஆமாம் எப்பவும் சமைக்கிற சமையல் தானே, இன்றைக்கி சமைச்சு கொடுத்தா மட்டும் அப்படியே புகழ் மழை பொழிஞ்சிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மனசு வந்து தோணும். இல்லை ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறீங்கன்னா கூட ஆமாம் எப்பவும் பார்க்குற வேலை தானே, இதில் நம்ம அப்படி புதுமையாக பண்ணிட்டோன்னா அப்படியே நம்மளுக்கு விருது கொடுத்துட போகிறாங்களாக்கும் அப்படின்னு சொல்லி பெருசாக அப்படியே நினச்சி ஃபீல் பண்ணுறது. அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே உங்களோட வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு டைமில் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். உங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரியான ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வீட்லேயோ ஆஃபீஸ்லையோ பண்ணக்கூடிய எந்த வேலைகளையும் ரசித்து ஆர்வமாக உங்கள் மனசுலேருந்து பண்ணுங்கள். அதோட அவுட்புட் வந்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாளும் பார்த்தீங்கன்னா டைம் போனதே தெரியாத மாதிரி ரொம்ப ப்ரொடக்டிவாக நீங்கள் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் அந்த 2 கொஷின்ஸ்க்கு பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து, நான் டெய்லி நைட்டும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி போச்சு, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ப்ரேயர் முடிச்சுட்டு தான் தூங்க போவேன். ஏன்னா அப்போ தான் நான் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்புறம் அந்த 2வது கொஷின்,
என்கிட்ட யாராவது அப்புறம் பிரியா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்கிட்ட இருந்து நெகட்டிவான ஒரு பதில் எப்போவுமே வராது. எப்போவுமே வந்து ரொம்ப சோர்வா இல்லை இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு, எப்பயும் போல தான் போச்சு, என்ன ஒரே போரிங்காக இருக்குது அப்படிலாம் எப்பவுமே சொல்லவே மாட்டேன். எனக்கு ஏதோ அப்படி சொல்கிறது வந்து நமக்கு நம்மளே வந்து ஒரு மாதிரி டீமோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் கேட்குற அவங்களுக்குமே வந்து நம்மக்கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை கேட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருமோ அப்படின்னு நினச்சி அன்றைக்கி நடந்ததில் ஏதாவது ஒரு குட்டி விஷயத்தை கூட பயங்கர ஹாப்பியாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது எனக்கும் ஹாப்பியாக இருக்கும், கேட்குற அவங்களுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.